அப்பா உங்களுக்கு பொழுது போகும் அது பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்குத்தான் வீட்டு செலவு கூடும், அதுதான் யோசிக்கிறேன். பொழுது போறதுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் செலவுகளோட சம்பந்தப்பட்டது. நீங்கள் வீட்டில் இருந்தா வர்ற அடிஷனல் செலவுகள் தான் இதுகள். பகல் நேரங்களில் நீங்களும் வெளியில டைம்களை ஸ்பெண்ட் பண்ணா இந்த செலவுகள் எல்லாம் மிச்சம் தானேப்பா. நீ எங்கேயாவது கொண்டு போய் வெளியே கொண்டு போய் விட்டுடுவேன். நான் எவ்வளவு நேரம் வந்து வெளியில சுத்தி கொண்டு திரிகிறது சொல்லு பாப்போம். சில வேளை எனக்கு டயர்டாகவும் இருக்கும், வெளியில எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சலிப்பாகவும் இருக்கும். இதுக்குள்ள தனியை குந்தி கொண்டு வந்து செலவுகளை கூட்டுறதை விட வெளியில் எங்கேயும் பிராக்கா போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினைச்சேன் மூர்த்தி. ஆனால் உன்ற கதையை கேட்டால் வயசான கனவேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு போல இருக்குது. சமர் காலத்தில் ஒரு வழியாக சமாளித்து காலத்தை ஓட்டலாம். ஆனால் விண்டர் வருகுதுன்றா மனுஷருக்கு நரக வேதனை தான். விண்டர் காலத்தில் கூட மனுஷர் வீட்டுக்குள்ளே கணக்கணப்பாக இருக்கிறதுக்கு கொடுப்பினே இல்லை. போன விண்டருக்கு வள்ளியம்மை மகளோட போய் நின்று நான். ஆனால் அங்கே ஆமாம், நாங்கள் கொப்பி போட்டு வாங்கங்க. அப்புறம் இந்த குளிர்லேருந்து தப்புறோம். வெளியில் சரியான குளிர். எனக்குண்டா இந்த குளிருக்குள்ள ஒழிக்கிட இயலாமல் கிடக்குது. நான் வீட்டிலேயே இருக்கிறேன், நீங்கள் வேலைக்கு போட்டு வாங்குவேன். சீச்சி, நீங்கள் தனியாக வீட்டில் இருக்க வேணாம், அது பிரச்சனை. நீங்கள் வாங்க, நாங்கள் கூட அங்கே போய் விட்டுட்டு பிறகு நிறுவனம் வேலைக்கு கூட கூட்டிகிட்டு வரோம். அங்கே போய் இருக்க எனக்கு உண்மையாக விருப்பம் இல்லை தம்பி. ஏன் விருப்பம் இல்லை மாமா? அது நல்ல கம்யூனிட்டி சென்டர் தானே. உங்களை போல 4 பேர் வரவினம் சந்தோஷமாக கதைக்கு பேசி இருந்து போட்டு வர்றது தானே. அந்த ஏரியாவில் தமிழாக்கள் வாரதும் குறைவு. எனக்கு இங்கிலீஷும் தெரியாது. வார பிள்ளைகளோட நான் என்னத்தை கதைக்கிறது? நான் மூக்க சுரிஞ்சு கொண்டு இருக்க வேண்டியது தான். சரி, ஆக்களோட கதைக்கலாட்டி அங்கே போய் பக்கத்தில் இருக்க லைப்ரரியில் போய் புத்தகங்கள் எடுத்து வாசிக்க வேண்டியது தானே. அதோட அங்கே இங்கிலீஷ் புத்தகங்கள் தானே இருக்குது தம்பி. நான் வந்து தட்டி இந்த படங்களை தான் நான் பார்க்கறது. அதை இவ்வளோ நேரத்துக்கு கண்டு தான் பார்க்கறது. ஐயோ மாமா, உங்களுக்கு எங்கட பிரச்சனை விளங்குது இல்லை. நீங்கள் வீட்டில் தனியே இருந்தால் உங்கள் உறவுக்கா நாங்கள் நாள் முழுக்க ஹீட்டர் போடணும். எவ்வளோ மீட்டர் வரும் தெரியுமா? நாங்கள் பகல் முழுக்க வெளியில் திரிஞ்சு போட்டு படுக்கைக்கு மட்டும் வீட்டை வர ஆக்கள். அப்போ நாங்கள் பகலில் ஹீட்டிங் போட தேவையில்லை. எவ்வளவு செலவு மிச்சம் தெரியுமா? மாமா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் லைப்ரரியில் போய் இல்லாட்டி கம்யூனிஷனில் போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹீட்டிங் போடுவாங்க. உங்களுக்கு நல்லா பொழுதும் போகும், எனக்கும் செலவும் மிச்சம்.
வயசு போன நேரத்தில் எங்களோட தலையிடத்தை பார்த்திய வள்ளியம்மை. உண்மையாகவே இந்த தனிமை எங்களுக்கு கூடாது, பொழுதுபோக்கு வேணுமென்று பிள்ளைகள் இப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்து தந்திருந்தால் சந்தோஷப்பட்டிருக்கலாம். தனிமையாக இருக்கக்கூடாதுன்றது இப்படியெல்லாம் செய்கிறோம்ன்று வெளியில் சொல்லுவினோம். ஆனால் அது உண்மை இல்லை. நாங்கள் செலவை கூட்டி விடுவோமாம். அதுதான் வருமான் தான் நடிக்கிறார். முறை கழிச்சு கொண்டு வந்ததில் நான் டைமை பார்க்க இல்லை. அவர் வந்துட்டார் போல இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி நிற்க சொன்னவர். ஹலோ தம்பி, வந்துட்டீங்களே? மாமி எங்க நிக்கிறீங்க? உங்க நிக்க வேண்டிய இடத்துல நிக்க மாட்டீங்கல்ல? வெளில வாங்க மாமி. ஓமாம், நான் இந்த வாரம் மூர்த்தி நான் சந்திக்கிறோமா? யாரோ விதிக்கும் நிபந்தனை கோடுகளின் எல்லைக்குள் நின்றபடி அங்குமிங்கும் அங்கலாய்த்து ஓடும் இந்த முதுநரைக்குரியவரின் வாழ்வியல் தேவைகள் இங்கு எவராலும் நியாயம் செய்ய முடியாதபடி தனித்துப் போய் கிடக்கின்றது. அடிப்படை தேவைகளின் நியாய புரிதலின்றி பணத்தின் மீது செய்யப்படும் நிறுவை சமரசங்களின் முடிவுகள் காட்டிய திசைகளை நோக்கி இந்த காவோலைகளின் விழுதல்களும் அழுதல்களும் பெயர்க்கப்பட்டு கிடக்கின்றன. விடைகள் தெரியாத கேள்விகளின் சொந்தக்காரர்களாய், கரைகள் தெரியாத படகுகளின் பிரயாணத்திற்குரியவர்களாய், நின்று படரும் கொம்புகளின் மூலை வளைவுகளிலெல்லாம் இந்த முதுமை கொடிகள் படர்ந்து கிடக்கின்றன. எனவே இந்த அவசர உலகின் அவதி சுமைகளை இவர்களின் முதுகு மீது பிரதியீடு செய்து பார்க்கும் என் தேசத்துக்குரியவர்களே, வாருங்கள், எங்கள் முன்னோர்களின் முதுகெலும்புகள் மீது புன்னகை சாம்ராஜ்யங்களிற்கு அத்திவாரமிடுவோம். இல்லையேல் வரலாறு எழுதும் மானுட இருத்தல்களின் மேன்மை பதிவேட்டில் நாங்கள் கீழானவர்களாய் கருதப்பட்டு விடக்கூடும். ஒண்ணுமே பிடிக்கல இந்த மண்ணுடை மானுட துண்ணுடை நெஞ்சினை தண்ணிலே மாறியே ஓடி அலைந்தாலே பிடிக்கல. ஒண்ணுமே பிடிக்கல.